to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. சிலந்தையாற்றில் கேரள அரசு தடுப்பணை கட்டினால் கொடைக்கானல் மலை மீது உள்ள பழங்குடியின கிராமங்கள் கூட பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தடுப்பணைக்கும் பழங்குடியின கிராமங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்கள் வரலாற்று ரீதியாக கேரளாவுடன் தொடர்புடையவை. கொட்டா கும்பூர், கோவிலூர், பூண்டி, கிளாவரை உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ளன. மின்சார வசதி, செல்போன் வசதி இல்லாத இந்த கிராமங்களை அடையவே பெரும் சாகச பயணம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இப்பகுதியில் ஓடும் சிலந்தி ஆறு, மணலாறு உள்ளிட்ட சிற்றாறுகளே இந்த பழங்குடியின கிராமங்களின் நீர் ஆதாரங்களாக உள்ளன. தற்போது சிலந்தி ஆற்றில் கேரள அரசு தடுப்பணை கட்டினால் கோடை காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மேய்ச்சல் நிலங்கள் நீரின்றி பாதிக்கப்படும் என பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதேபோன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பாசன பரப்பு பாதிக்கப்படுவதுடன் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். தெரிஞ்சு திட்டமிட்டு தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கணுங்கிற நோக்கத்தில் செய்யறாங்கன்னு நாம் பார்க்குறேன். நான் இது இப்படியே தொடர விட்டுட்டோம் அப்படின்னா அணைக்கட்டுக்கு, அமராவதி அணைக்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு 10,000 ஏக்கருக்கு கூடுதலான பகுதி கால்நடைகள், விவசாயம், குடிநீர், அதுக்கான அந்த மக்கள் தொகை எல்லா வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிரும். காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சிலந்தி ஆறு அணை விவகாரத்தில் நிரந்தர தீர்வை எட்ட மனு அளிக்க உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து அறவழி போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் பழங்குடியின மக்கள் தெரிவித்துள்ளனர். பழங்குடியின மக்களின் கோரிக்கைகள் குறித்து கோட்டாட்சியர் சிவராமிடம் பேசிய போது மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.